காலேஜ் படிக்கிறப்ப இப்படி தான் பஸ்ஸில் ஏறதுக்கு முன்னாடி நாங்கள் பங்க் பண்ணிட்டு வெளியே சுற்றுவோம். இப்போ பல வருஷம் கழிச்சு அதே கேங் நாங்கள் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் கிளம்ப பார்த்தா எங்கள் பஸ் எங்கள் முன்னாடியே இருக்குது. நாஸ்டாலஜிக்கல் தோஸ் ஆர் குட் ஓல்ட் டேஸ். இப்போ நாங்கள் எங்கே ட்ரிப் போயிட்டுருக்கோன்னா மூணாருக்கு. சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என் பேர் ஜோ. நம்ம சேனல் பேர் ஜோ த எக்ஸ்ப்ளோரர். புது ஃபுட்ஸு, ரிசார்ட்டு, புது பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக் ஆஃப்ஸில், லீவ்ஸில், ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியில் நான் போக இடங்களை பற்றின வீடியோஸ் தான் அந்த சேனலில் பார்க்கலாம். இது எக்ஸாக்ட் மூணாரில் பூம்பாறையிலேருந்து லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இந்த தொட்டம் ஸ்டே இருக்குது. மூணாறுலேருந்து ஒரு 41 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் இருக்குது. இந்த இடத்த ரசிக்கவும் இந்த இடத்துல என்ஜாய் பண்ண மட்டும் தான் இந்த இடத்த நாங்கள் புக் பண்ணோம். ரோட் நல்லா தான் இருக்குது. பக்கத்தில் போகிறப்ப கொஞ்சம் ரோடு மோசமாக இருந்துச்சு, கொஞ்சம் பார்த்து போயிடுங்க. மற்றபடி இந்த ரோடு எப்படி இருந்துச்சுங்கிறது எல்லாமே அந்த ரிசார்ட்டை ரீச் ஆனதுமே அதெல்லாம் மைண்ட் விட்டு போயிடும். ஏன்னா அவ்வளோ செம்மையான ஒரு பிளேஸ் அந்த ரிசார்ட் இருக்குது. ரிசார்ட்டை விட சுற்றி இருக்க இடங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. ரீச் பண்ணிட்டோம். ரிசார்ட்லேருந்து கொஞ்சம் அப்படியே பேசிக்கிட்டு ஒரு 50 feet தள்ளி வந்து பார்த்தா இங்கே தான் தொண்டமன் ஃபோர்ட் இருக்குது. இதெல்லாம் பார்த்துருக்கேன், பட் இவ்வளோ கிட்டன்னு நினைக்கவே இல்லை. வேறு லெவல் இருந்துச்சு பார்க்கவே. சார் உங்கள் 6 பேக் கொஞ்சம் தள்ளுங்க, வியூ மாய்க்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. கொஞ்சம் ஓடுனீங்களா கூட விழுந்துடுவீங்க. அதனால் இதை பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகாமல் இப்படி ஒரு பிளேஸ் ரிசார்ட் பக்கத்தில் இருந்தால் தான் நான் இங்கே புக் பண்ணேன். ஜஸ்ட் என்ஜாய் த தொண்டமன் ஃபோர்ட் வியூ. அங்கிட்ட வச்சு ஃபோட்டோ தான் விழுந்துவோம். பயத்தில் இந்த பக்கம் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கோம். ஸோ சன் எங்கள் பின்னாடி இருக்குது, லைட்டாக தெரியுது. சன் ரைஸ் நாளைக்கு இங்கே தெரியும்னு சொன்னானுங்கல்ல. இங்கே சன் ஆகுமோ, சன் ரைஸ் ஆகுமோ? இல்லைடா, பின்னாடி சன் செட் ஆகுது. ஸோ இது ஈஸ்ட். ஸோ நாளைக்கு இந்த இடத்துல நாங்கள் சன்ரைஸ் கூட வந்து காட்டுவாங்க போல. அப்போ இதை தான் வாக்கிங் சொல்லியிருப்பாங்களோ? நம்மளே வந்துட்டோம்ல வாங்கினீங்க. இல்லைடா இது அப்புறம் மார்னிங் ட்ரெக்கிங் இவ்வளோ தான் போல. பட் மார்னிங் ட்ரெக்கிங் என்னங்க நாளைக்கு மார்னிங் பார்த்தோம். சொல்லுங்கள் ஜீப்பில் வந்து இங்கே பாயிண்ட்டை காட்டுறாங்க. அப்படி ஜாலியாக. ஆனால் உண்மை செம்ம பிளேஸ். அப்பா ஆனந்த யானையில் வர மாதிரி அப்படியே பேக்ரவுண்டில் நம்ம இந்த பாட்டு போடுவோம். இது பேக்ரவுண்டில் கூட நல்லா இருக்கும்ல. ரிசார்ட்டை சுற்றி இந்த மாதிரி நிறையா ஸ்பேசஸாக இருந்துச்சு. ஸோ இந்த டேபிள்லாம் எதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்கன்னா கேம்ப் ஃபயருக்கு ஒரு இடம் இல்லை, ஒரு 3 to 4 பிளேஸ் தள்ளி கேம்ப் ஃபயர் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஃபேமிலியாக வந்தாலும் மற்றவங்க கூட டிஸ்டர்ப் ஆகாது. ஸ்டாகாக பாய்ஸாக கேர்ள்ஸாக மொத்த கேங்காக வந்தாலுமே செப்பரேட்டாக ஒரு இடத்துல இருந்து என்ஜாய் பண்ணுற அளவு இருக்குது. ஸோ இதுதான் தொட்டம் ஸ்டே. ஸோ தொட்டம் ஸ்டேங்கிற நேம் ஏன் வந்துச்சுன்னா தொட்டம் மகாராஜா வந்து இதை வந்து பில்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உள்ளுக்குள்ள பார்த்து அந்த கல் வச்சு அந்த காலத்தை கட்டுவாங்க, அப்படி தான் கட்டியிருக்காங்க. ஸோ மீதி இடம்லாம் இவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இதுக்குள்ளே எல்லாம் ஹவுஸ்மே இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ரிசார்ட் அவ்வளோ சின்னது தான். ஸோ இதை தாண்டி நம்ம சுற்றி பார்க்குற இடங்கள் தான் அந்த சைடு இருக்குது. ஸோ இங்கே வேணால் உட்காந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஊஞ்சல் கூட இருக்குது, பட் நிறையா ஊஞ்சல்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ 2-3 கேம்ப் ஃபயர் தனித்தனியாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கே வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வழியாக போனீங்கன்னாவே ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வருது. இதை தவிர நம்ம ஜீப் சஃபாரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மூணாறுலேருந்து ரொம்ப தள்ளி. ஸோ நீங்கள் மூணாறு விசிட் பண்ண நினச்சிங்கன்னா இதை புக் பண்ணுறதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இங்கேருந்து நீங்கள் மூணாறு போய்க்க ஒன்றாக ஆகிடும். மூணாறு போய் சுற்றி பார்க்கறதுலாம் இல்லை, ஒரு நல்ல ப்ளசண்ட்டான இடம், பீஸ்ஃபுல்லாகும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு இது ஒருத்தான சாய்ஸ். நாங்கள் அப்படி தான் வந்துருக்கோம். ஏன்னா அடிக்கடி மூணாறு சுற்றி பார்த்துட்டோம். ஸோ இது கொஞ்சம் ஜஸ்ட் இந்த இடத்துல இருந்து இந்த ப்ளசண்ட்டான வெதரையும் இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறது தான் இங்கே வந்துருக்கோம். ஸோ மேலே போய் நாங்கள் ஸ்டே பண்ண ரூம் அப்படிங்கிறது காட்டுறேன். ஸோ இது பால்கனி வியூ எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸாக இருக்குது. ஆனால் அந்த விண்டோலேருந்து லைட்டாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். மற்றபடி வெளியில் வந்து நின்று இதை வெடிக்க பார்க்கவே பால்கனி ரூம்ஸ் இல்லை. ஸோ மேலே போய் ரூம்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குது. எங்கே வேணால் நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். ஸோ இது பார்பிக்யூ பண்ண இடம். ஸோ இங்கே தான் பார்பிக்யூ பண்ணாங்க நைட்டு. இது தவிர மற்ற இடங்கள் எல்லாமே ரெண்டே உட்காந்து இருக்கானுங்க. இவங்களும் நம்மளோட சேனலில் நம்ம கூட சுற்றி. ஸோ கேமராமேனும் அவர் காட்டணும் நினைக்காது, அதையும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் கேமராமேன். சரி, ஓகே. இப்போ நம்ம மேலே போய் ரூம்ஸ் எப்படி பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே தான். ஸோ இங்கே ஒரு நாங்கள் 6 ஸோ 7-8 ரூம்ஸ் இருக்கலாம். ஸோ வைஃபை இருக்குது. ஸோ வைஃபை செம்ம ஸ்பீடாகவே இருக்குது. ஸோ அந்த காலத்து கட்டினதுனால அந்த கல்களோடு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கல்லோடு இருக்குது. சிசிடிவி கேமராவும் இருக்குது. இப்போ தான் நான் பார்த்தேன். ஸோ மீதியெல்லாம் இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குல்ல இந்த லைட் டிசைன்ஸ் எல்லாம். ஸோ இந்த ரூம் தான் நாங்கள் ஸ்டே பண்ண 6.
ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால க்ளீனாக இருக்காது, பட் பார்க்கலாம். ஸோ அந்த காலத்தை ராஜா கட்டினதுனால அங்கங்கே கற்களை வச்சு இருக்குது. மீதி இடம் எல்லாமே அவங்க இப்போ ஃபில் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. நாங்கள் பேக்கேஜோடு போட்டோம், ஒரு மார்னிங் வாக்கு, பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாமே இன்க்ளூடடாக என்ன கொடுத்தாங்க நான் ஆட் பண்ணி போடுறேன். ஸோ நிறைய சார்ஜஸ் இருக்குது, பின் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கற்கள் இருக்குது, பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு நல்லா ஃபீல் கொடுக்குது. ஸோ இதெல்லாமே அவங்க அதுக்கப்புறம் டிசைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னன்னா டிவியில் எல்லா ஆப்ஸுமே அவங்க லாகின் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி நான் ஸ்டே பண்ண நிறையா காஸ்ட்லியாக ரிசார்ட்டில் கூட டிவியில் இருக்க எல்லா ஆப்ஸும் அவங்க போடவே இல்லை. எனக்கு நம்ம ஃபோன் நெட்ஒர்க்கே கிடைக்காது. வைஃபை நல்லா இருக்குது. ஸோ வைஃபை மூலமாக டிவியில் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், ஜி5 எது வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் அக்கௌண்ட் எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸில் லாகின் பண்ணிக்கோங்க. அவங்க சைடு பார்த்தீங்கன்னா ஜி5 எடுத்துச்சு, ஹாட்ஸ்டார் இது எல்லாமே எடுக்குது. ஸோ பெட்டெல்லாம் கொஞ்சம் நாங்கள் யூஸ் பண்ண அப்படி இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா 2 பெட்டு இது தள்ளி இருந்துச்சு, நாங்கள் இதை வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஸோ 2 பெட் தனித்தனியாக இருந்துச்சு. பட் நல்லா குவாலிட்டியாக தான் இருந்துச்சு, படுக்க நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஹாட் வாட்டர் அவைலபிளாக, ஹீட்டர் இருக்குது. பட் ஹாட் வாட்டர் வாங்கலை, அதனால் அதை பெருசாக யோசிக்கல. ஹாட் வாட்டர் வந்துக்கலாம், ஹாட் வாட்டர் வரல. பட் ஹீட்டர் புதுசாகவே தான் வச்சுருக்காங்க. ரெஸ்ட்ரூம் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. டைமிங் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. பிகாஸ் பார்பிக்யூ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ டின்னரும் பார்பிக்யூ ஒன்றா வந்துச்சு. ஸோ நிறையா சாப்பிட முடியல. இதான் நைட் வியூ. நைட் ஆனதும் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிவிடுவாங்க. இங்கே ஊஞ்சல்லாம் இருக்குது, அங்கங்கே தள்ளி இருக்குது. நிறைய சேர் சன்சைட் போட்டிருக்காங்க, கார்டன் மாதிரி. இது இப்போ தான் இலையுதிர் காலம் முடிஞ்ச துளி ஆரம்பிச்சிருக்கு. இந்த முகம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த இடம்லாம் பார்க்குறப்ப ரொமான்டிக்காக இருந்துச்சு. சப்போஸ் கப்புள்ஸ் வந்து அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. கப்புள்ஸ் குழந்தையோடலாம் வந்திருந்தாங்க, அவங்களாம் உட்காந்துருந்தாங்க. கிட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இடம் இருந்துச்சு. நான் கூட ஃபேமிலியோட வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த பார்பிக்யூ வந்து கரெக்டான டைமில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு பட்டுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து ஈவினிங் டைமே 7-6 பார்பிக்யூ வந்துருந்துச்சுன்னா அப்போ தான் நாங்கள் லெஷர் ஏதாவது சாப்பிட்றப்ப இதை கூட செஞ்சு சாப்பிட்ருக்கலான்னு பிளான் பண்ணி தான் அதை புக் பண்ணியிருந்தோம். ஐ திங்க் 750 வந்துச்சு நினைக்கிறேன். ஒரு ஃபுல் பார்பிக்யூ சிக்கன் நமக்காகவே செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ எல்லாம் வகைக்கு ஒரு 9 PM ஆகிடுச்சு. ஏன்னா எதுவுமே இங்கே குக் பண்ணல, பார்பிக்யூ தவிர மற்ற எல்லாமே வெளியிலேருந்து தான் வாங்கணும். ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா ரோஸ்ட்டாக இருந்துச்சு. சிக்கனும் நல்லா ஃப்ளஷ்ஷாக ரொம்ப சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுவும் நாங்கள் 6 PM நினச்சி ஆர்டர் பண்ணியிருந்தோம். மஞ்சூரியன், மஷ்ரூம் மஞ்சூரியன் கேட்டிருந்தோம். பட் கோபி மஞ்சூரியன் தான் அவைலபிளாக இருந்துச்சு. இதெல்லாம் பேக்கேஜில் கீ ரைஸ், சப்பாத்தி, ஒரு சிக்கன் கிரேவி, ஒரு வெஜ் கிரேவியும் மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன் வந்துருந்துச்சு. 2 வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க, மயனீஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சாலடும் லைட்டாக. ஸோ சிக்கன் கிரேவி ரொம்ப நல்லா இருந்துச்சு, கீ ரைஸ் சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டோட டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. எந்த ஹோட்டல்னு தெரியல, தெரிஞ்சது அங்கே போய் ட்ரை பண்ணணும். ஏன்னா வெளியில் ஹோட்டலில் தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஃப்ரெண்ட் ஒருத்தர் வெஜ்ஜுங்கிறதுனால வெஜ் டிஷ்ஷும் ஆர்டர் பண்ணியிருந்தோம், மீதி பேர் நான்வெஜ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். திரும்பவும் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க, 3 போக ஆசைப்பட்டுட்டு இங்கே யாரும் புக் பண்ணிடாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா இங்கே ஸ்டே பண்ணிட்டு 3 போயிட்டு வந்தோம்னா இதை வெக்கேட் பண்ணிட்டு தான் போகணும். திரும்பி வரலாம் முடியாது, ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ நீங்கள் இதை ஒரு அமைதியான இடம், நான் ஏன் சுற்றி பார்க்க விரும்பலை, நேச்சரை மட்டும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இது உங்கள் ரைட் சாய்ஸ். ப்ளஸ் ஜீப் சஃபாரி புக் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம். நாங்களும் ஜீப் சஃபாரி புக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் காட்ட முடிஞ்சால் காட்ட நான் வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணுன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய். ஸோ இங்கே பால்கனி இந்த சைட்லேருந்து பார்த்துக்கலாம். ஸோ பால்கனி வியூ நல்லா இருக்குல்ல. ஸோ இங்கிட்ட வந்து பார்த்துக்கலாம் பால்கனி வியூ. சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஜோ த எக்ஸ்ப்ளோரர் வித் சிவா. ஸோ அவள் தான் அவங்க சினிமாட்டோகிராஃபர் ஹெல்ப் பண்ணாங்க. எப்போயுமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வீடியோ எடுப்பாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். காலேஜ் டைம்லேருந்து அதிகமாக வெளியில் சுற்றிட்டு தான் இருப்போம். சடனாக ஒரு தடவை இதெல்லாமே மெமரிஸாக வீடியோ எடுக்கலாம் நினச்சப்போ தான் இந்த சேனலே ஓப்பன் ஆச்சு. ஸோ இதை உங்களுக்கும் நீங்களும் பார்த்து கஷ்டப்பீங்க நம்புகிறேன். இந்த மாதிரி ஸ்டே இங்கே எப்படி இருக்குங்கிறது இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தொட்டம் ஸ்டேயும் விசிட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.